41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். நம்முடைய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார் என்பதை நாம் பல விதங்களிலே நம்முடைய தேவனை பற்றி, அவர் எப்படி சகாயம் பண்ணுகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே பல விதங்களிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படி அவரை பற்றி, அவர் உதவி செய்கிறதை பற்றி, அவர் நம்மை பலப்படுத்துகிறதை பற்றி நாம் தியானிக்க அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் அவரை தியானிக்க நமக்குள் என்ன உண்டாகிறது? அவர் மேல் விசுவாசம் உண்டாகிறது. நாம் இன்னும் அதிகமாய் அவர் கெட்டி நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆகவே தான் அவருடைய தன்மைகளை பற்றி, அவருடைய குணங்களை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய உதவியை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பல விதங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நம்ம எவ்வாறு ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். இந்த உதவியும் பலனும் ஒவ்வொரு நாளும் தேவை. ஆமென். இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, அதனால் எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவை. எப்படி ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறதோ, அப்படி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியும் அவருடைய பலமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அவர் பலப்படுத்துகிறதையும் உதவி செய்கிறதையும் நாம் அறிந்து அதை விசுவாசித்து அதை பெற்று வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அவருடைய உதவியும் பலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 108:12 சொல்லுகிறது பாருங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனோட உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எல்லாரும் சொல்லுவோமா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு எல்லா பகுதிகளிலும் உதவி செய்கிற வல்லவர் யார் அப்படின்னாக்கா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் மாத்திரமே, திரியேக தேவன் மாத்திரமே. மனுஷனுடைய உதவி ஆமாம், அது தெரியும் நம்மளுக்கு. நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதே ஆராதனையிலே ஒரு வசனத்தை வாசித்தோம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது. இங்கேயும் அப்படித்தான் சொல்ற பாருங்க. மனுஷனுடைய உதவி விருதா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப இக்கட்டு நேரங்களில தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு தடவை சொல்லலைங்க, நான் பார்த்த இந்த வசனத்தை சங்கீதம் 108:12-13 சொல்லறான். சங்கீதம் 60:11-12 கூட இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 2 தடவை மீண்டும் அப்படின்னு அவன் சொல்றான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறான். தேவனாலே பராக்கிரமம் செய்வோரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்ப தேவனுடைய உதவித்தான் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய உதவித்தான் நிரந்தரமானது. தேவனுடைய உதவித்தான் நம்மை நித்திய வரலையும் கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய உதவிக்காக நாம் காத்திருப்பது நல்லது. எல்லாருக்குமே ஒரு உதவி செய்கிறார், எல்லாருக்குமே. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 44, 45 வாசிக்கிறேன். மத்தேயு 5:44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, பொதுவாகவே இந்த உலகத்துல தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஒரு மனுஷனும் கூட வாழ முடியாது. அவங்க பல நேரங்களில் தேவன் உதவி செய்கிறத அவர்கள் அறியாது இருக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு தேவ சாயலில் படைக்கப்பட்ட எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவுகிறார்.
எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் பொதுவாக உதவுகிறார். எப்படி உதவுகிறார்? பொதுவான நன்மை. இப்போ நாம் இயேசுவை நம்பினவர்களாக இருக்கிறோம். ஆகவே வெயில் அடிக்கிறது, மழை பெய்கிறது. நமக்கு மாத்திரமா மழை பெய்கிறது, நமக்கு மாத்திரமா வெயில் அடிக்கிறது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் உதவுகிறாராம். பாருங்க, இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கும் பொழுது என்ன செஞ்சார் தெரியுமா? வெளிச்சம் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம்தான். எகிப்தியருக்கு என்னாச்சு? இருள். அப்ப கண்மலை, அந்த சில நியாய தீர்ப்புகள் எல்லாம் அந்த எகிப்தியருக்கு மாத்திரம்தான், இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பூமியில இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த பிறகு பொதுவாகவே எல்லாருக்குமே இன்னும் நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பு வராது இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புவார்களா, நாளைக்கு மனம் திரும்புவார்களா? பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3, 15, 15-18 வாசிக்கிறேன். நீங்கள் அதை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இவ்வளவாய் மனுஷரை அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஏன் இந்த எல்லாருக்கும் அன்பு வைத்து எல்லாருக்கும் மழையை தருகிறார், வெயிலை தருகிறார், வருமானத்தை தருகிறார், இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை எல்லாருக்கும் ஏன் தருகிறார் என்று சொன்னால், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசித்து என் அண்டையில் வரட்டும் என்று சொல்லி அந்த ஒரு மிகுந்த தயவினாலும் அன்பினாலும் எல்லாருக்கும் அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு பாருங்க எப்படி அவர் உதவுகிறார் என்பதை. அன்பினாலும் அவருடைய மனதுருக்கத்தினாலும் அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு அநேகர் இந்த அவருடைய அன்பினாலும் அவருடைய மனதுருக்கத்தினாலும் உதவி கொண்டிருக்கிற இந்த உதவியை சிலர் உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க எப்படி உதவுறாங்க. ஒரு அருமையான ஒரு விதவை, ஒரு வாலிபன் மரித்து போகிறான், அவனை அடக்கம் செய்யும்படியாய் கொண்டு போகிறார்கள். அங்கே 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் அந்த சம்பவம் இருக்கிறது. நான் அங்கங்கே ஒரு வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி, மனதுருகி. அப்ப எப்படி இந்த விதவைக்கு அவருடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார் என்று சொன்னால், அவளின் மனதுருகுகிறார், அவள் மேல் மனதுருகுகிறார். எல்லாரும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்கள் என்று அவர் நினைத்து அவளுக்கு மனதுருகி அந்த வாலிபனை தொட்டு அவனை உயிரோடு எழுப்புகிறார், ஒரு அற்புதத்தை செய்கிறார், உதவி செய்கிறார். அந்த விதவைக்கு உதவி செய்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த விதவையை பார்த்து அழாதே என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆறுதல் படுத்தி அவளுக்கு ஒரு நன்மையும் அவர் செய்கிறார். இதான் ஆண்டவருடைய மனதுருக்கம். இன்னொரு அவருடைய மனதுருக்கத்தை அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. அற்புதமான ஒரு வசனம். லூக்கா 6:19
அதில் 19 வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 17 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. 6:19 வாசிக்கிறேன். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரையும். எல்லாரையும் யாரெல்லாம் குணமாக்குச்சு? யாரெல்லாம் குணமாக்குச்சு? எல்லாரையும். பாருங்க, அவர் உதவுகிறதுல மனதுருக்கும் அன்பும், அவருடைய அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் எல்லாரையும் குணமாக்குகிறது. மார்க்கு 6:39. 6:39 6:38 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 6:38 ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு உதவி செய்கிறார். பசியாக இருக்கிற மக்களுக்கு, அங்கே வந்திருந்த பசியாக இருக்கிற மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவர் பசி ஆறுவதற்கு அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6வது அதிகாரம் 38-43 நீங்கள் வாசிங்க. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் 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 நம்ம கவனிக்கணும். எல்லாரும் ஏதோ கொஞ்சம் யாரெல்லாம் நல்லா கவனமாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டீங்களோ, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறீங்களோ அப்படி சொல்லலைங்க. விசுவாசிக்கிறவன் வந்திருப்பான், விசுவாசிக்காத வந்திருப்பான், அவருக்கு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருப்பான், குற்ற சுமத்துறதுக்கு வந்திருப்பான். எத்தனை விதத்தில் வந்திருந்தாலும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய அன்பும் இந்த உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எப்படி அன்பு கூர்ந்தார்? எல்லாரையும் அன்பு கூர்ந்தார், எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், எல்லாரையும் திருப்தி ஆக்கினார். ஆமேன். இந்த எல்லாரையும் பொதுவாகவே அவருடைய மனதுருக்கும் அவருடைய அன்பும் திருப்திப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் சில நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுனால தான் அவருடைய அன்பை அறியாமல் அவருடைய கிருபையை உதாசீனப்படுத்தி அவருடைய கிருபையை பல நேரங்களிலே தள்ளி விடுகிறார்கள் ஜனங்கள். இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கேட்டு நடக்கிற, வசனத்தை கேட்கிற, விசுவாசிக்கிற அவர்களுக்கு மாத்திரம் அவர் திருப்தி ஆக்கவில்லை, அவர்களை மாத்திரம் அவர் குணமாக்கவில்லை, எல்லாரையும் குணமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும் குணமாக்கினார், எல்லாரையும் திருப்திப்பட செய்தார், எல்லாரையும் திருப்தி அடைய செய்தார், எல்லாரையும் குணமாக்கினார். சரி, இது நமக்கு என்னங்க பிரயோஜனம்? இதை பற்றி எல்லாரையும் குணமாக்குறாரு, எல்லாரையும் சுகமாக்குறாரு. உண்மை, எல்லாரையும் சுகமாக்குறார், எல்லாருக்கும் நன்மை தருகிறார், எல்லாருக்கும் உதவுகிறார், எல்லாருக்கும் திருப்தியை தருகிறார். ஆனால் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமான உதவி கிடைக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. நாம் விசேஷித்த கேரண்டியான நன்மைகள், உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் மற்றும் கேரண்டியான உதவி, கேரண்டியான ஒரு விசேஷித்த ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு என்பதை வேத வசனம் சொல்கிறது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தை கேட்கிற நமக்கு, நான் கடந்த வாரத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன், நம்முடைய எதிர்பார்ப்பு பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு அல்ல, பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. அப்போ பிச்சைக்காரனை போல அவரிடத்தில் அணுகக்கூடாது, நாம் பிள்ளையை போல அணுக வேண்டும் என்பதை நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஒரு வாஞ்சை, நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒரு பிச்சைக்காரனை போல அல்ல, பிள்ளை என்ற உரிமோடு. ஏன்னு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது சொல்லுகிறது, அவருடைய 1வது அதிகாரத்திலேயே சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில், அந்த வசனம் சரியாய் தெரியல, நீ எடுத்து பாருங்க. 1 அதிகாரத்தில் இருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்தார். ஆமென். என்ன கொடுத்தாரா? பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் எல்லாம் ஒரு பிள்ளைக்குரியது. அப்ப பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தங்களை நம்புகிறோம். அப்பொழுது நமக்கு இன்னும் மேலான, இந்த உலகத்தில் பொதுவாக எல்லாருக்கும் அவருடைய மனதுருக்கும் அவருடைய அன்பு செய்கிற உதவியை காட்டிலும் இன்னும் மேன்மையான உதவி உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை அறியும்படியாகத்தான் இந்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம்.
வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 1-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் புரட்டி கொள்ளுங்க. சங்கீதம் 119 1-6 வரலையும் கூட எடுத்தவர்கள் வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டபடியால் பட்டால் நலமாயிருக்கும். நான் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லு, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் போதும். கர்த்தருடைய வேதத்தின்படி எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற செய்கிற உத்தம மகனாயிருக்கிற நான் பாக்கியவான். பிள்ளை அப்படின்னாக்கா அப்பம் பேச்சு கேட்குமா கேட்காதா? பிள்ளை அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுனாக்கா பல நேரங்களில் கேட்கறது இல்லைத்தான். ஆனால் பொதுவாகவே மெஜாரிட்டியாகவே அதிகமாகவே பிள்ளை யார் பேச்சு கேட்கும்? யார் பேச்சு நம்பும்? யாரை விசுவாசிக்கும்? அப்பனை அப்பா அம்மாவை நம்பும், விசுவாசிக்கும், வார்த்தை கேட்கும். அப்போ நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசுவின் அன்பினால் மனதுருக்கத்தினால் கிடைக்கிற நன்மையை காட்டிலும் பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற உதவித்தான் அதிகம். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு முழு உலகத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவருடைய மழையை பொழிய பண்ணுகிறார். நமக்கும் அது பொதுவாக கிடைக்கிறது. ஆனால் பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிற நடக்கிற உத்தம இருதயத்தோடு மனதார கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிற கிருபையாய் நமக்கு கிடைக்கிற அந்த நன்மைகள் இருக்கிறதே, அந்த உதவிகள் இருக்கிறதே, அதுதான் நமக்கு அதிகம். ஆமென். அவர்களை காட்டிலும், பிச்சைக்காரனை காட்டிலும் பிள்ளைக்கு மேலான பாக்கியம். வேலையாட்களை காட்டிலும் புத்திரனுக்கு மேலான பாக்கியம். இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது புத்திரன் மகன் தான். எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு புதிய வஸ்திரத்தையோ மோதிரத்தையோ பாதரட்சியோ அந்த தகப்பன் கொடுக்கல. திரும்பி வந்த மகனுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அப்ப நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவர் விசுவாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே சில நன்மைகளும் உதவியும் கிடைக்கிறது. அதையும் தாண்டி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிற பலன் மிகுதியானது, மேன்மையானது, அற்புதமானது. அதை நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுனால, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால. ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகம் 27வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைகளின்படி செய்வாயாக. இப்போ கீழ்ப்படிந்து செய்யணும். கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அதனுடைய பிளஸ்ஸிங் வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய அவர் செய்கிற உதவி வித்தியாசமானதாக இருக்கும். கண்டிப்பாக கீழ்ப்படுகிறதும் செய்கிறதும் நமக்கு அவசியமான ஒன்று. என்று சொன்னால் கீழ்ப்படியும் பொழுது செய்யும் பொழுது, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி சொன்னார், கர்த்தருக்கு பயந்து அப்படின்ற வார்த்தை இருக்குது இல்லையா? கர்த்தருக்கு பயந்துனாக்கா ஒரு மாதிரி, நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது சில அநேக உலகத்தில் தெய்வம் என்று சொல்லுகிறதான எத்தனையோ இடங்கள் தெய்வ அங்கங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் சாமி இருக்குது, இங்கெல்லாம் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி சில இடத்தை நியமித்து அங்கே சில சிலைகளையும் சில உருவங்களையும் வைத்திருப்பாங்க. உண்மையாகவே எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல போகும் பொழுது ரொம்ப ரொம்ப பயபக்தியாக போகணும். இல்லைன்னாக்கா சாமி, சின்ன வயசில் படித்த சாமிக்கு அண்ணன் ஓட்டிவிடும். என்ன பண்ணிவிடும்?
சாமி கண்ணன் நோண்டி இப்படி தான் சொல்லி தந்தாங்க எங்களுக்கு. தப்பு பண்ணால் சாமி கண்ணன் நோண்டி, அப்போ கண்ணன் நோண்டி போடுவோம் அப்படின்றதுக்காகவே பயந்து வாழ்ந்ததாச்சு. அப்போ அப்படிப்பட்ட பயம் இல்லையா? பயந்துன்னா என்ன தெரியுமா? உண்மையாய் ஒரு அன்பு, அவர் மீது அன்பு பொங்க அவருக்கு பிரியமாய் வாழ்கிறது. அதுதான் பயம்ன்றது. பயம்னா பயந்து நடுங்கிறதல்ல, இது அடிச்சிருவார் அப்படின்ற பயம் அல்ல. ஒரு உண்மையான ஒரு அன்பினால் அவரை நேசிப்பது, அதுதான் உண்மையான ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்வது. அப்படி அன்பினால் அவருக்கு நாம் பிரியமாய் வாழும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, கட்டளைப்படி செய்யும் பொழுது எனக்கு நல்லது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நல்லது. அவருடைய கட்டளைகளின்படி செய்வது, அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது எனக்கு தான் நல்லது. அவருக்கு ஒன்றும் நான் கீழ்ப்படியிருந்தால் அவருக்கு பெரிய பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளபடி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவரும் நற்புத்தி உண்டு. அவருடைய சில கற்பனைகள் எதற்குனாக்கா நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக சில கற்பனைகளை கொடுக்கவில்லை. அவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கற்பனைகளையும் சில வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கற்பனைகள் எல்லாம் நம்மளை பயங்காட்டுறதுக்கு இல்லை. யோசனை பண்ணி பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரையே நீ ஆராதிப்பாயாக, அவர் ஒருவரையே ஆராதிப்பாயாக, அவருக்கே முதலாவது இடம் கொடுப்பாயாகன்னு சொல்லி அவர் கற்பனை கொடுத்திருந்தாக்கா அது கெட்டதா? அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நீ உன் இஷ்டமானபடி கனம் பண்ணுவாயாக, அவருடைய நாமத்தை வீண் உச்சரிக்காமல் இருப்பாயாக அப்படின்னாக்கா கெட்டதா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னா யாருக்குங்க அந்த வாக்குத்தத்தம் இருக்குது இல்லையா? அந்த கற்பனை இருக்குது இல்லையா? அந்த கற்பனையெல்லாம் வாசித்து பாருங்க. அந்த கற்பனைக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதமும் பெரிய அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிறைய வழிகளும் உண்டு. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய இச்சையாது இருப்பாயாக அப்படின்னும் பொழுது அதன் பின்னாடிலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு நாம் பரிசுத்த ஆவியின் உதவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மிகுந்த பெனிஃபிட் நம்மளுக்கு தான். திருடனா யாருக்கு கஷ்டம்? கர்த்தருக்கு கஷ்டமா? நான் திருடினாக்கா யாருக்கு கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். பொய் சொன்ன யாருக்கு கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். பிறனுடைய இச்சித்தாக்க யாருக்கு கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். அப்ப நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கற்பனைகளை கொடுத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பம்மா எதுக்கு புத்தி சொல்றாங்க? எதுக்கு புத்தி சொல்றாங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்றாங்க. சங்கீதம் 119:66, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன். சங்கீதம் 119:166, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். எல்லாம் சொல்ல, உம்முடைய கற்பனைகளின்படி வார்த்தைகளின்படி செய்கிறேன். கற்பனைனாக்கா ஏதோ ஒரு கமாண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஆர்டர் இல்லை, ஒரு பெரிய ஒரு பாரமானதெல்லாம் கிடையாது. கீழே வாசிக்கிற பாருங்க, அவருடைய கற்பனை மிகவும் லகுவானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதில் 5-6 அதில் ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு குடும்பம். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்டு ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவர் பேர் எலிசபெத்து. அப்போ சகரியா எலிசபெத்து, எல்லாரும் சொல்லுங்க, சகரியா எலிசபெத்து. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை குறித்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் இருவரும், எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு இவங்க? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ரொம்ப ஈஸியா நீதிமான்களாக்கப்பட்டுறோம். இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கிறோம், பாவம் கழுவப்படுது. அன்னைக்கு குற்றமற்றவர்களாய் நியமங்களின்படி நடக்கிறது, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சில நியமம் பல அனுசரிப்புகளாக இருந்துச்சு.
அப்படிப்பட்ட அந்த காலங்களிலேயே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்த ஒரு குடும்பம் இருந்தது. இன்றைக்கு கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கற்பனையின்படி வாழ்வதற்கு, வார்த்தைகளை கேட்பதற்கு, வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு நமக்கு பல வழிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வேதாகமம் எழுதி நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிப்போம், விசுவாசிப்போம், கர்த்தருடைய வசனங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அதனால் அவருடைய உதவியை இன்னும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். 2 யோவான் 1:6, 2 யோவான் எழுதின நிருபம் 1:6, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நம்முடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அவர் அன்பு கூறுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். கற்பனைகளின்படி நடப்பது அப்படின்றது முதலாவது அவருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அதன்படி செய்வது. 1 யோவான் 5:2, 1 யோவான் எழுதின நிருபம் 5:2 5 வரலும் வாசித்து பாருங்க. அதில் என்ன இருக்குதுன்னாக்கா, அந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவருடைய கற்பனையா 10 கற்பனையா கை கொள்ள முடியாதே, அப்படியா, இது செய்யாதிருக்க முடியாது, அது செய்யாதிருக்க முடியாது. பாருங்க, அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சுமை மெதுவாயும் என் நுகம் லகுவாயும். ஆமென். எப்படி இருக்குதா? இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? உண்மையா இயேசு கிறிஸ்து பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை நம்புவது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பது ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது போலத்தான். ஆனால் உங்களுடைய சுய பலத்தால் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது கஷ்டமானத்தான். ஆனால் ஆகவே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுய பலத்தில் ஓடுவது அல்ல, சுய ஞானத்தில் ஓடுவதல்ல, மாம்ச புத்தியில் ஓடுவதல்ல. நாம் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் ஏவுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் தூக்கி சுமக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் நம்மை தாங்குகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் நம்மை நிறைத்து 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 நீச்சலாலும் கொண்டு போய் ஆவியானவரால் ஆளப்படுகிற, ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு கிருபையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமேன், ஹல்லேலூயா. ஃபாதர் குழந்தைசாமி அப்படிதான் பாடினாரு. இது அல்லேலூயா வாழ்க்கை, ஆவி நிறைந்த வாழ்க்கை. என்ன நிறைந்த வாழ்க்கை? ஆமா, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியின் ஆளுகை உங்களுக்குள் இல்லையோ, கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட கஷ்டமா தான் தெரியும். ஆவியில் நிரப்பப்பட்டிருங்க. ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, கண்களால் மாத்திரம் அதை நான் காண்பேன். ஆமென். எந்த சூழ்நிலையும் கூட, அதனால தான் சொன்ன ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷனா இருக்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அவன் முற்றிலும் ஆவியில் நிரப்பப்பட்டுட்டான், ஆவியினால் நடத்தப்படுகிறான். அவன் சொல்றான், இது ஒரு டெம்பிள், இது ஒரு வீடு, இது ஒரு கூடாரம். இதுல இருந்தா அவருக்கு நல்லது, இதுல இருந்து வெளியே போனா எனக்கு நல்லது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், நான் அல்ல, இந்த கூடாரம், இந்த சரீரத்துக்குள்ள நான் வாழ்றேன். கிறிஸ்துவன் அப்படி கிறிஸ்துவனுடைய துடிப்பு அப்படிதான். இந்த சரீரத்து கூடாரத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போயிட்டா நீங்களாம், ஐயோ பாஸ்டர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. பாஸ்டர் செத்து போனா என்ன நடக்கு தெரியுமா? இந்த கூடாரத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு. எந்த விதத்துல வெளியே போனாலும், எந்த ஒரு எப்படி வெளியே போற சூழ்நிலை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்படி வெளியே போனாலும் எனக்கு நல்லது. ஆமென். ஆனா இருந்தா இயேசுவுக்கு நல்லது. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இருந்தா எனக்கு நல்ல. நான் என்ன சொல்றேன், ஐயோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருந்தா என் பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருப்பேன். நோ,
நீ செத்தாலும் நான் செத்தாலும் யார் இந்த உலகத்துக்கு போனாலும் யாரும் எங்கேயும் போகிறதில்ல. எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லாரும் ஜீவிக்க முடியும், எல்லாரும் பிழைக்க முடியும். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் இருந்தால் இயேசுக்கு நல்லது. எல்லாம் சொல்ல, நான் இந்த கூடாரத்துக்குள்ள வாழ்ந்தாக்கா இயேசுக்கு நல்லது. நான் இந்த கூடாரத்தை விட்டு போயிட்டா எனக்கு நல்லது. அப்படிதானே, எனக்கு நல்லது. அதனால தான் பவுல் சொல்றான், போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுமா, போகிறத பற்றி ரொம்ப கவலை, ஆனால் இருக்கிறத ரொம்ப ஆசை. ஆனால் உண்மையான கிறிஸ்துவனுடைய எண்ணம் எப்படின்னாக்கா, போகிறது தான் அவனுக்கு பிரியம். இருக்கிறது இயேசுக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அருமையாக பாடுறாரு இல்லையா, அதில் ஏன்னா இது பரிசுத்த என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்வது எதற்காக அப்படின்னு சொல்கிறாரு, பரலோகம் தான் என் பேச்சு, வாழ்வது ஒரு வாழ்க்கை யாருக்காக, இயேசுக்காய் சுவிசேஷத்திற்காக. ஆமென். ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்கிறோம், சுவிசேஷத்துக்காக வாழ்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு பாரம். ஏன் அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ஈஸியாக்கி கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறார். நம்முடைய பலவீனங்கள் அவருடைய பலனை வெளிப்படுத்துகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கையாளுகிறதற்கான ஞானத்தையும் கிருபையையும் பலனையும் அவர் அளிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவ்வாறு கூறி போனார், நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்பேன், அவருடைய பலத்தால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே நீங்கள் சாட்சிகளாய் வாழ முடியும், அவருடைய பலத்தால் நிரப்பப்படுகிற வரையிலும் நீங்க போகாதிருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவ்வளவு கேரண்டியாய் ஆவியானவர் நம்மை நிரப்பி இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறவராக இருக்கு. அப்போ வார்த்தைகளை கீழ்ப்படுகிறது என்பது சொந்த பலத்தால், அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது சொந்த பலத்தால் கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, ஆவியானுடைய துணை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாமே நமக்கு சாத்தியமாக முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அதைத்தான் இப்போ தியானிக்க போகிறோம். அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்கு நல்லது. ஆமென். எல்லாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்கு உதவி கிடைக்கிறது, அவருடைய உதவி இன்னும் அதிகமாய் கிடைக்கிறது. யோசுவா 1:6-8 யோசுவா எழுதின புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6, 7, 8 நான் வாசிக்கிறேன். அதில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. யோசுவா 1:6, 7, 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது, இப்போ இதைத்தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாம் அப்பொழுது என் வழி வாய்க்கும், நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். யாருக்குங்க பிரயோஜனம்? அவர் வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையில் நடக்கிறது யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. எனக்கு அவருடைய உதவியை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறதற்கு வழி 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 உண்டாக்குகிறது தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அந்த எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கக்கூடிய செயல், ஒரு செயலை இந்த இடத்துல விசுவாசத்தின் செயலை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாச செயலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே உதவியை பெற்றுக்கொள்கிறோம், நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், சகாயத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஹெல்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய விசுவாச செய்கை, விசுவாச செயல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்றது நாம் எல்லாருமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிந்து சில செயல்கள், நல்ல செயல்களை நாம் செய்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அப்போ அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் சில நல்ல விசுவாச செயல்களை செய்யும் பொழுது அவருடைய உதவி அபரிமிதமானதாக இருக்கிறது, அபரிமிதமானதாக இருக்கிறது. அவருடைய உதவி இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு செய்கிற உதவியை காட்டிலும் அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து விசுவாசத்தின் செயலாக, யாக்கோபு சொல்லுகிறான், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி. அப்போ கிரியையின் மூலமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியையின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் உண்டாகிற நன்மைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1-7 வசனங்களில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 7 வசனங்கள். நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அந்த குருடனுக்கு அவர் சேர் உண்டாக்கி, அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. யாருடைய பாவம்னு சொல்லி சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, தேவனுடைய நாமம், தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் இந்த இவன் குருடனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் சீஷருக்கு சொல்லுகிறார். பின்பு அவர் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பினான். எல்லாரும் சொல்லுவோமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு அவருடைய நீங்களும் நானும் நினைக்கிற விதத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி பல நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம். எத்தனையோ பேருக்கு தொட்டு சுகமாக்கினவர், எத்தனையோ பேருக்கு வார்த்தையே அனுப்பி சுகமாக்கினவர் இந்த இடத்துல வித்தியாசமாய் செயல்படுகிறார். ஒரு விசுவாசத்தின் கிரியையை எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தின் கிரியையை இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வல்லமையான ஒரு இன்னுமே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் நம்ம விசுவாசிகளாக இருந்தாலுமே ஏதோ ஒரு வல்லமையான ஊழியக்கார் கை நீட்டினோடனே என்னுடைய வியாதி மாறி போயிடணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்னை எதிர்பார்க்கிறது உண்டு. நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கும் அற்புதங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாய்க்கிற நீங்களும் நானும் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து போய் கழுவி செயல்படுகிறதுக்கு, வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்றதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு, அந்நிய பாஷையில பேசுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை. யாரோ ஜெபம் பண்ணோம் உடனடியா. இன்னைக்கும் அப்படி வாழ்கிறது வேதனையான காரியமே இருக்கிறது. ஏன்னாக்கா நாம் போகவும் கழுவவும், விசுவாசித்து போகவும் கழுவவும் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் போக சொல்லுகிறேன், அவர் விசுவாசிக்க சொல்லுகிறேன், அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஓய் கழுவி அவன் பார்வையடைந்தான். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஜெபம் பண்ண இப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப அதில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அல்ல, ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்க முடியும்? வாக்கு தத்தங்களை எப்படி விசுவாசிக்கணும், எப்படி அறிக்கை பண்ணணும், தொடர்ந்து விசுவாசத்தில் நாம் பெருகி கொண்டே இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை செயலில் காண்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். போய் கழுவி, எல்லாரும் சொல்லு, போய் கழுவி. இது ஒரு விசுவாச செயல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால தான் எல்லாம் நடக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப வாக்கு தத்தங்களை விசுவாசித்து, வார்த்தைகளை விசுவாசித்து செயல்பட வேண்டும். அவர் போக சொல்றதா போகணும், கொடுக்க சொல்றதா கொடுக்கணும், செய்ய சொல்றதா செய்யணும், ஜெபிக்க சொல்றதா ஜெபிக்கணும். வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு மேலான உதவியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33 44 வசனங்கள் வரையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33 44 வரலும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளலாம், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். விசுவாச செயலை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாச செயலை இந்த இடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், லாசர் மரித்து போய்விட்டான். மரியாள் மார்த்தாள் அங்கே அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசு வருகிறார், சம்பாஷணை நடக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கல்லை எடுத்து போடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கல்லை எடுத்து போடுங்கள்.
கல்லை எடுத்து போடுங்க. அப்போ உடனடியாக அவங்க சொல்கிறாங்க நாருன்றாங்க, 4 நாள் ஆச்சுன்றாங்க. இயேசு நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு அந்த இடத்துல தான் சொல்கிறாரு. அப்போ அங்கே 41வது வசனம், யோவான் 11:41, கல்லை எடுத்து போட்டார்கள். என்ன சொன்ன? கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டோட்டி இயேசு அவனை உயிரோடு எழுப்புறாரு. நம்மளுக்கு தெரியும். உயிரோடு எழுப்பிட்டு சொல்கிறது கட்டை வீழ்த்து விடுங்கள். சொல்லுங்கள், கட்டை வீழ்த்து விடுங்கள். இன்னொரு காரியத்தில் கல்லை எடுத்து போட்டுட்டு கட்டையும் அவத்தோடு சொல்கிறாரு. அப்போ வார்த்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தை. எப்போ அற்புதம் செய்கிறவருக்கு கல்லை செத்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுடைய தேவனுக்கு கல்லை எடுத்து போடுகிறது பெரிய காரியமா? செத்து போய் உயிரோடு இருக்கிற மனுஷனை உயிரோடு எழுப்பின அந்த தேவனுக்கு அந்த கட்டை எழுப்பது பெரிய காரியமா? யோசித்து பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறவர், எல்லாவற்றையும் புது சிருஷ்டியை மாற்றுகிறவர், உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு விசுவாசத்தின் செயலை அவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படி சும்மா பொதுவாக விசுவாசித்துட்டு எந்த செயலும் நீங்க செய்யாதிருந்தா, நீங்க இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுங்க. நான் விசுவாசித்து செயல்படுவேன். விசுவாசித்து செயல்படுவேன், அவருடைய வார்த்தையின்படி செய்வேன் சொல்றாரு. கல்லை புரட்டி போட, கட்டை அவிழ்த்து விடு. இன்னைக்கு பல விதமான நம்முடைய இருதயத்தில், எண்ணங்களில் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியாதபடி இந்த கல்லும் இந்த கட்டும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய செயலை குறித்து அவிசுவாசம் மட்டுப்படுத்துகிறது. பாருங்க, அந்த கடைசிவர்களும் கூட கல்லை புரட்ட சொல்றவர்களும் கூட தடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாருமே நீ முன்னே வந்து தான் நடந்திருக்குமே, இப்ப நாருமே தடுத்துக்கிட்டே இருக்கிறா. இவகிட்ட இருந்து ஏதாவது ஃபெய்த்தை எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் இவரால் காத்திருந்து இவர் அந்த நேரத்துல அங்க ஒரு வசனம் சொல்லப்படுது, இவர் ஆவியில கலங்கினாரா. ஐயோ, எல்லாம் மாம்சத்திலேயே இருக்கிறையே, மாம்சத்தின்படியே யோசிக்கிறையே, மாம்சத்தின்படியே பேசுறியே, ஆவியில் கலங்கி அவர் ஆவியில கலங்குறாரு. ஒரு மாம்சீகமா ஒரு வெளிப்படையான ஒரு துக்கத்தினால அவருக்கு கண்ணீர் வரல, ஆவியில் கலங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியில் கலங்குறாரு. மாம்சத்தின்படியே பேசுறியே, முடியாதுன்னு பேசுறியே, சாத்தியமில்லைன்னு பேசுறியே, மாம்ச கண்களையும் மாம்ச புத்தியிலுமே பேசிட்டு இருக்கிறியே, நீ விசுவாசி. ஆவிக்குரிய ஒரு உலகம் உண்டு, அந்த உலகத்தை விசுவாசி. இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத காரியங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவ வல்லமையினால் சாத்தியம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் கல்லை அவிசுவாசத்தை எடுத்து போடு. உன்னுடைய கட்டை நீக்க. பலவிதமான பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டு இருக்கலாம். தெய்வம்னா இப்படித்தான் பண்ணணும், கடவுள்லாம் இப்படித்தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும், நான் ஜெபமரத்தையை தான் கொடுக்கணும், நான் வேண்டிக்கொள்ள மாட்டேன், இப்படி பல கட்டுகள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறது நம்மளுக்கு ஒரு விதமான இடைஞ்சல். அவிசுவாசம் பண்ணிட்டு இருக்குது, நம்ப மாட்டேன், அதை நம்ப மாட்டேன், நான் தீர்மானிச்சுட்டேன். என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இம்மைக்குரிய காரியம், மறுமைக்குரிய காரியம், எல்லா வாக்கு தத்துவங்களையும் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். சுகத்தை விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், சமாதானத்தை விசுவாசிக்கிறேன், நீடி ஆயுளை விசுவாசிக்கிறேன், அவருடைய வருகையில் மறுரூபமாகிறதை விசுவாசிக்கிறேன், இந்த பூமியில் செழித்திருப்பதை விசுவாசிக்கிறேன், இந்த பூமியில் சுகமாய் இருப்பதை விசுவாசிக்கிறேன், எல்லா வாக்கு தத்துவங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அவருடைய உதவியை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அவருடைய வார்த்தை சொல்லிச்சுனாக்கா அதுக்கு ஏடா கூடமா சில நேரங்களில் நம்முடைய மூளை அறிவை வச்சு யோசித்துக்கிட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அவர் சொன்னா அப்படியே கீழ்ப்படுகிறேன், சொல்லும் நான் அப்படியே செய்கிறேன். இது என்னவான கல்லை போட்ட சொன்னாலும் சரி, என்னன்னு சொன்னாலும் சரி. அதனால தான் யோர்தான் பிரிஞ்சோட்டி போய் அவங்க நடந்து போகல. இவங்க போய் யோர்தானில் கால் வச்சாக்கா அப்புறம் தான் யோர்தான் ரெண்டா பிள்ளைக்கு. சில இடத்துல அப்படி நம்மளை எதிர்பார்க்கிறார். சில காரியங்களிலே நம்மை விசுவாசத்தோடு கூட இறங்கும்படியாய், செயல்படும்படியாய் நம்மை தேவன் உந்தி தள்ளுகிறார், ஏவுகிறார், நடத்துகிறார். அப்படியே அவர் வாழ்க்கையில் அசாதாரணமான அற்புதங்களையும் உதவிகளையும் நாம் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் அசாதாரணமான அற்புதங்களை அனுபவிப்பதற்கு மாம்சத்தில்
பாரம்பரியத்தில், அவிசுவாசத்தில், முரட்டுத்தனமாய், கடினமாய், சந்தேக இதயமுள்ளவர்களாய், பிடிவாதமுள்ளவர்களாய், எல்லாவற்றையும் கூட ஒரு மாம்சத்தின்படியே கணக்கு போடுகிறவர்களாய், இன்னும் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவைகளை அகற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனாக்கா தேவனுக்கு முன்பாக நம்மை திறந்த உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும். ஆமென். திறந்த உள்ளத்தோடும், இதோ அடியே நீ என்ன செய்ய சித்தமாயிருப்போ அதை செய்யுங்கன்னு சொல்லி முழுவதும் அவருக்கு நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உதவிகளையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 5வது அதிகாரம் அதில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரம், அதில் 4-7 வசனங்கள். அதில் 5வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 4-7 வரலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எதன்படி போடுகிறேன்? உம்முடைய வார்த்தையின்படியே. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படியே. அப்போ வார்த்தையின்படியே வலையை போடும் பொழுது என்ன நடந்தது? என்ன நடந்தது? வலை கிழிந்து போக்கத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அப்போ வார்த்தைகளுக்காக காத்திருக்க வேண்டும். வார்த்தைகள் வந்தவுடனே நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை எப்படி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளது. அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது இவன் என்ன சொல்கிறான்? முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவரே, நான் செஞ்சு பார்த்துட்டுப்பா, முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் வேலை, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, நான் என்னுடைய தொழில், என்னுடைய காரியம், இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி செய்கிற ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறதுபடி செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது இயேசு சொல்லி செஞ்சாக்கா அது நிச்சயமாகவே கெட்டு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழி நடத்தினாருனாக்கா நிச்சயமாகவே நாம் கெட்டு போக முடியாது, நாம் வெட்கம் அடைய முடியாது. ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி, எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வாழ விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் வேலையை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் தொழில் செய்ய விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலே செய்ய ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் நினைப்பூட்டி செம்மையான வழியிலே என்னை நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-7 வரலும் இங்கே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அது 4வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1-7 வசனங்களை நாம் கவனிங்க. அதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதே மேல் நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற வசனத்தின் மீது கண்களை வைங்க. இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன், ஒரு மனைவியாக இருந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், அவன் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடன், கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடன், அது எவ்வாறு வந்தது என்று சொல்லி நாம் அதை தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவன் அனாவசியமாய் கடன் வாங்க மாட்டான், மற்ற ஒரு ஞானம் இல்லாமல் கடன் வாங்க மாட்டான். நான் இப்படி பொதுவாக தியானித்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சும்மா இதை பாஸ்டர் சொன்னார்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒருவேளை இவர்களுடைய பிள்ளைகளை, இவருடைய மனைவியினுடைய ஒரு பலவீனத்து நிமித்தம், ஒரு வியாதியோ இப்படிப்பட்டதான ஏதாவது காரியங்கள் நிமித்தம் அவன் கடன் வாங்கி அவன் குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை அவன் காப்பாற்றி இருக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம். ஆனால் எப்படி என்று தெரியாது. கடன் வாங்கினான், பயந்து நடந்தான், ஆனால் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னா பயந்தவன் தேவையில்லாத காரியத்துக்கு கடன் வாங்க மாட்டான். அப்போ நிச்சயமாகவே ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறான். ஆனால் திடீர்னு அவன் இறந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கிட்ட போய், அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய், அந்த எலிசாவை பார்த்து, இப்படி சேர்த்துட்டாங்க, எனக்கு கடன் கொடுத்து எங்கள் பிள்ளைங்களை இன்றைக்கி அடிமையாக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு உதவியை கேட்குறா. அப்போ இங்கே ஒரு வார்த்தை அவனுக்கு கடந்து வருது. அவன் போய், நீ என்ன பாத்திரங்களால் வாங்கி வச்சுக்கா, பாத்திரங்களாம் வாங்கி வச்சுட்டு நீ கதவை பூட்டிட்டு நீ அந்த பாத்திரத்தில் நீ இப்படி செய்
அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய் இருக்கிற எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாம் கதவு பூட்டி அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த எண்ணெயை அவள் ஊற்றுறான். ஊற்றும் பொழுது அந்த பாத்திரங்களால் நிறைந்தது. நிறைந்த பின் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அவன் அதற்கு வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. இப்போ பாத்திரம் காலி பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதில் எண்ணெய் கொடுத்து ஒரு அற்புதத்தை செஞ்சு, இப்போ அற்புதம் நடந்த உடனே இவளுக்கு ஒரே குஷியாயிருச்சு. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக, எலிசாவின் மூலமாக ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தேவன் அவங்ககிட்ட போகிறான். அவங்ககிட்ட போய் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். இப்படி சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம், இப்போ எங்களுக்கு ஒரு எண்ணெயெல்லாம் நிரம்பிச்சு எல்லாம் பாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு என்றான். அப்போ பாருங்கள், எப்படி ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வறுமையில் கடனில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு வழிநடத்தல் கொடுக்கப்படுகிறது. ஏதோ ஒன்று பணத்தை உருவாக்கி கொடுக்கல, பணத்தை அச்சிட்டு கொடுக்கல, இல்லை ஏதோ வானத்திலிருந்து ஒரு புதுமையை அவர் பண்ணல. ஒரு அற்புதமான ஒரு அவர்கிட்ட இருந்து எண்ணெயை பெருக செய்கிறாரு. அதன் மூலமாக முந்தைய கடனிலிருந்து மீண்டு வரத்துக்கு உதவி செய்கிறதான வழியை காண்பிக்கிறாரு. அவர் சொல்கிறார், விற்று, எனக்கு இந்த விற்றுன்ற இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ ஊழியரோடு நான் இணைந்து ஊழியர் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு கிறிஸ்துவ சகோதரர், ஒரு இந்து சகோதரர் என்னிடத்தில் வந்து அந்த ஊழியக்காரை தனியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல வாங்க, நான் கூட்டி போடுறேன். இல்லை நான் தனியாக இருக்கணும், நீ யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி, தனியாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தேன். அப்போ ஒரு கிறிஸ்துவ சகோதரர், இந்து சகோதரர் அந்த தனியாய் போய் அந்த ஊழியக்காரிடத்தில் அவர்களிடத்தில் போய் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க, நம்ம கடன் ஆயிடுச்சு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்டார், எப்படி கடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன கடாச்சுன்னா, நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்கினோம், அதனால் கடன் ஆயிடுச்சு. இப்போ என்ன, அப்புறம் இன்னும் எப்படி கிடையாச்சு, இன்னொரு வாகனத்தை வாங்கினோம், இந்த வாகனத்தில் சரியாக வருமானம் இல்லைன்னு இன்னொரு வாகனத்தையும் கடன் வாங்கி வாங்கினோம், அந்த வாகனமும் சரியா நீ எங்களுக்கு வருமானத்தை கொடுக்கல. வாகனம் எங்கே இருக்குது, வாகனம் என்கிட்ட தான் இருக்குது. கடன் எவ்வளோ இருக்குது, வாகனம் எவ்வளோக்கு வாங்கணும். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையும் சொல்கிறேன்னாரா. சொல்லுங்கண்ணா. அப்படியா, வாகனத்தை விற்று கடன் அடைச்சிருங்க, மிச்சத்தை வச்சு கர்த்தர் சொல்கிற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, நிம்மதியாக இருக்கலாம். கர்த்தர் கொடுத்தா அப்புறமா உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். அவங்க ஒன்றும் சொல்லலதுக்கு நான் சொல்ல கம்மனுக்கு சரி அப்படின்ட்டு அவர் அந்த ஆலோசனை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். பின்பு அந்த ஊழியக்காரனோட போன அந்த விஷயத்தை எனக்கு ஊழியக்காரர் சொன்னார். வெளியே வந்து அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, இதை சொல்கிறதுக்கு தான் இவன் வேணுமா எங்களுக்கு. ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இதை சொல்கிறதுக்கு இவனே ஆச்சா, ஊழியக்காரனுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிள் அது. இதை சொல்கிறதுக்கு இவனே ஆச்சா, இது எங்களுக்கு தெரியாதா, ஏதோ ஜெபம் பண்ணி ஏதாவது அற்புதம் நடக்கும், ஏதாவது ஆசீர்வாதம் வரும்னு பார்த்தாக்கா வித்துப்பிட்டு கடன் கட்டிப்பிட்டுன்னு சொல்கிறான் ஊழியக்காரன். இதை சொல்கிறதுக்கு இவனாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ என்ன இன்னைக்கு ஆலோசனைகள் தேவையில்லை, அற்புதங்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்னென்னக்கா, நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனையும் தேவை, அற்புதமும் தேவை. அவருடைய வார்த்தையில் ஆலோசனையும் உண்டு, அற்புதமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டும், அவருடைய அற்புதத்தையும் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஒரு ட்ராக்கை வச்சு நாம் ஆண்டவரை நாம் எடை போடாதபடிக்கு, ஆண்டவரை நீ என்ன சொன்னாலும் சரி அதை நான் செய்கிறேன், என்ன விற்று நான் வித்துறேன், வச்சுக்க நான் வச்சுக்கிறேன், குடு நான் கொடுக்குறேன், எடு நான் எடுத்துக்கிறேன், கம்னு இருந்தால் கம்னு இருக்கிறேன், வாங்க நான் வாங்குறேன். ஒரு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவரை பேட்டி எடுத்தாங்களாம். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவரை பேட்டி எடுக்கும்பொழுது, எப்படிங்க நீங்கள் எல்லா காரியங்களும் சக்ஸஸாக இருக்கிறீங்க, எல்லா காரியத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் எங்கே போடுன்றாரோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கர்த்தர் எங்கே போட வேண்டான்றாரோ அங்கே போடுறதில்ல. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க அது, பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கர்த்தருடைய குரல் கேட்டு நடக்க முடியுமா? அவன் எவ்வளோ பிஸியாக இருப்பான், அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இந்த கம்பெனி பாரு, அந்த கம்பெனி பாரு, அந்த பிஸ்னஸ் பாரு அப்படின்னு சொல்லி எப்பயும் ஓடுறதுக்கே நேரம் இருக்கும். அவங்கங்க கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய குரலையும் கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்குமா? ஆனால் அவன் சொல்கிறான், பெரிய கோடீஸ்வரன், அவன் சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறதால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கர்த்தர் சொல்கிறதால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா பண்ணுறேன், பண்ண வேண்டாம்டா
பண்ணுறதில்ல. ஆகவே தான் என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்கிறான். உண்மையாகவே எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே இன்னும் அதிகமாய் நாம் நம்முடைய தொழில் பெருகிவிட்டால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் பத்துறதில்ல. நம்முடைய வேலை பெருகிவிட்டால் ஜெபத்துக்கு நேரம் இல்லை, ஆராதனைக்கு நேரம் இல்லை, கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, விண்ணப்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சபையாய் சேர்ந்து குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் பத்துறதில்ல. ஏன்னாக்கா ஆனால் அதனாலேயே தான் நாம் தவிர்றோமோ என்னமோ தெரியல. கர்த்தருடைய நேரம் சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபித்து விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இங்கு வழிநடத்தி எலிசாவின் மூலமாக வழிநடத்தினது பேதுருவுக்கு அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் கிடைத்தது. வார்த்தையை கேட்டு கழுவின அந்த குருடனுக்கு கண் திறக்கப்பட்டது. அவன் வார்த்தையை கேட்கிற அந்த கல்லை புரட்டினும் பொழுது, அவருடைய அவிசுவாசத்தை புரட்டினும் பொழுது அவருடைய உதவி பெரிதாய் கிடைத்தது. பாருங்கள், இந்த உதவிலாம் சாதாரணமாக உலகத்தில் கிடைக்காது, சாதாரண மனுஷருக்கு கிடைக்கிற உதவிகள் அல்ல. இதெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்ததுக்கு செயல்படணும். அந்த செயலில் காமிக்கணும். விசுவாசத்தை செயலில் காமிக்கும் பொழுது அதை நம்முடைய விசுவாச செயலை அவர் பார்க்கிறார். அதன் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாம், நாம் எழுந்து நிற்கலாம். ஒரு அறிக்கையை செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவரப்பா. உம்முடைய வார்த்தையாய் கேட்டு உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது எங்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஹல்லேலூயா குறைவில்லை என்று எழுதியிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய உதவி இன்னும் தேவைடாடி, இன்னும் அதிகமாக தேவைப்பா. உம்முடைய ஆலோசனை தேவை, உம்முடைய அறிவுரை தேவை, உம்முடைய வழிநடத்துதல் தேவை, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய தெளிவான கைட்னஸ் தேவை, தெளிவான வழிநடத்துதல் தேவை. ஒவ்வொருவருக்கும் தேவைடாடி. ஒரு குடும்ப பெண்ணுக்கு தேவை, ஒரு வாலிபனுக்கு தேவை, ஒரு வாலிப சகோதரிக்கு தேவை, ஒரு தொழில் செய்கிற பிஸ்னஸ் செய்கிற டீச்சருக்கு, டாக்டருக்கு, ஆண்டவரே சாதாரண தொழில் செய்கிற வியாபாரிக்கு, ஆண்டவரே ஒரு விவசாயம் செய்கிறவர்களுக்கு, ஒரு கம்பெனி நடத்துகிறவர்களுக்கு உம்முடைய ஆலோசனை, உம்முடைய அறிவுரை, உம்முடைய வார்த்தை தேவை ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. சங்கீதம் 1:1-3 நாம் சொல்ல போகிறோம், நாம் அறிக்கை பண்ண போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், எல்லாம் சொல்லு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னாக்கா யாருடைய ஆலோசனையில் நடக்கணும்னு அர்த்தம். யாருடைய ஆலோசனையில் நடக்கணும்? இதெல்லாம் சொல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையில் நடந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளில் விசுவாசித்து இரவும் பகலும் அவைகளையே விசுவாசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கர்த்தருடைய இன்னும் அதிகமான உதவிகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்று நடக்கிற எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆதியாகமம் 41:22 யோசேப்பு குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா? நீங்களும் நானும் கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. எல்லாம் சொல்ல, நான் கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீரூற்றண்டையில் இருக்கிற கனிதரும் செடி. நிச்சயமாகவே நாம் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடியாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் மேம்பட்டதாய் இருக்கிறது என்று யோசேப்பு கருத்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:26 அது சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன, அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும். என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இன்னொரு வாக்குத்தத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 49:25
அவர் உனக்கு துணையாயிருப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆகும். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், எல்லாம் சொல்லுங்க, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா, நம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. அவைகளை நான் விசுவாசிக்கும் பொழுது உயர வானத்திலும், அப்படியே இது மனசில் வச்சுக்காங்க, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், இந்த 2 ஆசீர்வாதங்களாலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகள் இப்படி செய்ய அர்ப்பணித்த எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதமும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு அல்ல, இது தேவ பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி செய்கிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் தான் உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். சொல்லிக்கொண்டே போங்க. நீங்க உயர வானத்திலிருந்து ஆசீர்வாதம் சொல்லுங்க, வாய் திறந்து. உயர ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். என்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பலப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உதவுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தை கேட்கிற அவருடைய பிள்ளையாகி எனக்கு, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற, வார்த்தையை கீழ்ப்படுகிற, ஆவியில் நிறைந்து ஜீவிக்கிற, ஆவியானோர் நடத்தப்படுகிற எனக்கு உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், மேலே வானத்திலிருந்து உண்டாகிற உதவி. ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலையாயிருக்கிற பரத்திலிருந்து எனக்கு உதவி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு உதவி தொடர்ந்து என் வாழ்க்கையில் உண்டாகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தைகளினால் உண்டாகிற நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன், உதவியை அனுபவிக்கிறேன், ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.